இனி நம்ம கொஞ்சம் ஒரு ஃபன்னியான காமெடி ஃபிலிம், ஆக்ஷன் காமெடி ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். படத்துடைய பேர் ஷீஷா டியூட்டி. இது 2005 வெளிவந்திருக்கு. சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு அண்டர் கவர் மிஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு தாதாவை பிடிக்கிறதுக்கு அந்த தாதாவுடைய பொண்ணே படிக்கிற ஒரு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண ஸ்டூடெண்ட்டாக வாரா. இவ போலீஸ்னே தெரியாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால அங்கே வரக்கூடிய புல்லிங் பிரச்சனைகள் அதெல்லாம் சமாளிக்கிறாங்க எப்படி, அண்ட் அந்த தாதாவுடைய பொண்ணை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த கேப்பில் ஒரு பையன் மேலே காதல் ஏற்படுது, இதெல்லாம் கடந்து எப்படி அந்த மிஷனை முடிச்சாங்களா இல்லையாங்கிறத ரொம்ப காமெடியாக அப்படி கொண்டு போயிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்படியே நம்ம கதைக்குள்ள போயிடலாமா? இந்த மூவி முதல் காட்சிலேயே நல்ல கோட் ஷூட் போட்டு அழகான பொண்ணுங்களெல்லாம் அப்படியே போட்டில் கூப்பிட்டு வரானுங்க. யாரா இவனுங்க, அந்த பொண்ணுங்களாம் யாருன்னு பார்த்தா நேராக கூப்பிட்டு வந்து ஒரு அறையில் அடைக்கிறானுங்க. அந்த பொண்ணுங்க பயமே இல்லாமல் கேஷ்லாம் வந்து இருக்குதுங்க. அந்த கோட் ஷூட் போட்டுருக்கிறவங்க எல்லாருமே ரியல் கேங்ஸ்டர். ஆக்சுவலாக இந்த பொண்ணுங்க எல்லாமே படித்து முடிச்சு ஃபாரினில் ஏதாச்சும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி கூப்பிட்டு வந்திருக்கிறானுங்க. அங்கே போயிட்டு பாலியல் தொழிலை ஈடுபடுத்துறது தான் இவங்க பிளான் போல. அந்த பொண்ணுங்களை ஒருத்தி மட்டும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருக்கிறாள். அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே சுற்றி வினோதமாக பார்க்குறா. இவ பேரு ஜுன்ஜெயின். இவ படத்தோட ஹீரோயின். இப்படியே சுத்தி பார்த்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கிட்ட, இவங்க சுத்தி இருக்கிறவங்கலாம் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கானுங்க, நம்ம கூப்பிட்டு போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டா உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு பக்கத்துல ஒரு பொண்ணு கிட்ட கேட்டா, எனக்குலாம் ஒன்றும் பெருசா பயம் இல்லையே, இப்படி இருக்க போய் தான் அவங்களை கூப்பிட்டு போய் அவனுக்கு தேவைக்கு என்னாலும் பண்ணிக்கிறானுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு முழம்பிக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துல இந்த கூட்டத்துக்கு தலைவன் ஒருத்தன் வரான். இந்த அப்பாவி பொண்ணுங்களை பார்த்துட்டு, பொண்ணுங்களாம் நல்லா அழகா தான் இருக்குது, வேலை கொடுத்துட்டா போச்சு அப்படின்ட்டு அப்படி பேசிட்டு அங்க இருந்து போறான் பாருங்க. அப்போ சடார் நம்ம ஹீரோன் ஒரு கன் எடுத்து மேல ஷூட் பண்ணி எல்லாருமே அரெஸ்ட். நான் ஒரு போலீஸ், பொண்ணுங்களை கூப்பிட்டு போய் என்னடா பாலியல் தொழிலடா ஈடுபடுத்த போறீங்க, எத்தனால இதுக்கு தாண்டா அண்டர் கவர்ல வேலை பார்த்து சமயம் பார்த்து உங்களை தூக்கியாச்சு அப்படின்னு மிரட்டினா அவங்க கூலா இருக்கிறாங்க. ஒரு பொண்ணை பிடிச்சி ஒருத்தன் கத்தி வைக்கிறான். இப்ப நீ கண்ணு கீழே போடுறியா, இந்த பொண்ணு தொண்டையில சொருகிறவா அப்படின்னு சொல்ல நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அந்த சூழ்நிலையை சமாளிச்சு சண்டை போடுறாங்க. சூப்பரா ஃபைட் பண்றாங்க. ஆனா இவளை கன் பாயிண்ட்ல வச்சு பிடிச்சிக்கிறாங்க. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு போச்சு அப்படின்னு பாக்குறப்போ இந்த தலைவனுக்கே கூடவே ஒருத்தன் எடுபடியா இருப்பான். அவன் கண் எடுத்து நம்ம ஹீரோனை ஷூட் பண்ற மாதிரி போயிட்டு அந்த தலைவன் தலையில தூக்கி கண்ணை வைக்கிறான். ஆக்சுவலா நானுமே போலீஸ், அண்டர் கவர்ல இவ்வளவு நாளா வேலை பார்த்தேன், எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணு சொல்ல ஆக்சுவலி இவன் ஒரு போலீஸுங்கிறதே நம்ம ஹீரோனுக்கு தெரியாது போல. அவளுக்கே பெரிய ட்விஸ்டா இருக்கு. ஸோ இந்த கும்பலை வந்து போலீஸ் எல்லாம் சரௌண்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா இருந்தாலுமே நம்ம ஹீரோன் அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சமாதானப்படுத்துறாருல, அவர் பேர் ஜேம்ஸ். அவருமே இவள மாதிரி ஒரு டிடெக்டிவ் தான். ஸோ அவர்கிட்ட கோவப்படுறா. ஆக்சுவலா இவர் தான் வந்து இவளை அனுப்பியிருப்பாரு இந்த மிஷனுக்கு. இந்த மாதிரி நிறைய மிஷன் முடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த மிஷன்ல இப்படி ஒரு போலீஸ் எனக்கு தெரியாமலே இருக்கிறாரு, அண்டர் கவர்ல வேலை பார்த்ததை பத்தி என்கிட்ட எதுக்கு சொல்லல, நானே ஒத்தையா இருந்து எல்லாத்தையுமே பிடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிறா. சரி உனக்கு ஒரு பாதுகாப்பு எதிர்பார்த்த விதமா உனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணுமே சொல்லி தான் நாங்க இதை மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இவ்வளவு மாதிரி இந்த மிஷன்ல வேலை பார்த்து அந்த போலீஸ் வந்து இவகிட்ட கோவப்படுறாரு. கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டியதானே, மெயின் பாசி தூக்கிருக்கலாம் தெரியுமா, அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டு கண்ணை தூக்குன, ஆக்சுவலி இவருக்கு தெரிஞ்சிருக்கு இவ ஒரு போலீஸ்னு சொல்லிட்டு, ஒன்னால தான் இந்த மிஷன் கொஞ்சம் சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்றப்போ, இது சொதப்பிருச்சா, இன்னைக்கு என்னால தான் அவ்வளவு பொண்ணுங்க காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க, பாலியல் தொழில ஈடுபடக்கூடிய ஒரு மெயின் தலையை தூக்கி இருக்கிறோம், இல்ல இதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்கிறான், அவனை தூக்குற டைம் தான் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு தான் இவங்களுக்கு டென்ஷன் தாங்கல, அப்படியே கொதிச்சுக்கிட்டே போய் கார் எடுக்கிறா. இந்த ஜேம்ஸ் வந்து கேட்கறேன் எங்க போறான்னு கேட்டா, இவங்களுக்கே பாஸ் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை போய் நான் பார்க்க போறேன்னு சொல்றா. சோ அவர் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல இருக்கிறாரு. பெரிய பெரிய உயர் அதிகாரிகள்லாம் வச்சு ஒரு பெரிய தாதாவை தூக்குறதுக்கான பிளான் இந்த ஸ்கிரீன்ல காட்டுறாங்கல்ல. இவன் பேரு ஷா, கொரியாவுடைய ஒரு மிகப்பெரிய நிழலுலக தாதா. இவன் எங்க இருக்கிறானே தெரியல. கடந்த பல வருடங்களா இவனை தேடிட்டு இருக்கிறாங்க போல. ஆனா ஒரு விஷயம், இந்த தாதாவுடைய பொண்ணு மட்டும் ஒரு ஸ்கூல்ல ரொம்ப சகஜமா நார்மலா படிச்சுட்டு இருக்கிறா. இவ்வளவு வாட்ச் பண்ணா போதும் நம்ம அவங்க அப்பனை தூக்கிடலாம், சிம்பிள் மேட்டர் அப்படின்னு சொல்றப்போ, சரி அந்த பொண்ணை வாட்ச் பண்றதுனா எப்படின்னு சொன்னா, நம்ம 24 மணி நேரமும் அந்த பொண்ணு எங்க வாரா போறா, அங்கங்க சிசிடிவி வச்சு நம்ம வந்து கண்காணிச்சு தூக்கிடலாம்னு சொல்றப்போ முட்டாள்தனமா இருக்கு பிளான், வேற ஏதாச்சும் பெட்டரா யோசிங்கன்னு சொல்லிட்டு அந்த உயர் அதிகாரி அங்க இருந்து கிளம்பி வராரு. அதே சமயம் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம ஹீரோன் கூட அவருடைய பாஸை பாக்குறது கோபத்துல வரா. ஐயோ இவ்வளவு பெரிய அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்களேன்ட்டு அவங்கள பார்த்து இவ சல்யூட் அடிக்க, இவ ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கிறத பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு போல. கட் பண்ணா இப்போ இவளுடைய பாஸும் இவளும் ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. இவளுடைய பாஸ் வேற யாருமே கிடையாது, இவளுடைய சொந்த தாய் மாமா தான். அவர் ஒரு டிடெக்டிவ். ஸோ இவளுக்குமே போலீஸ் வேலை பிடிச்சி போய் தான் மாமா மூலமா போலீஸ் ஆயிருப்பா போல. ஸோ எல்லாருமே டீமா இருந்து ஏகப்பட்ட மிஷன் முடிச்சிருப்பாங்க. ஆனா லாஸ்ட் பண்ண மிஷன் மட்டும் தான் இவளால சொதப்பி போயிடுச்சு. ஸோ அதனால மாமா என்ன சொல்றாருன்னா, அங்க பாரு இப்போ நீ என்ன பண்றனா, அந்த தாதாவுடைய பொண்ணு படிக்கிற அதே ஸ்கூல்ல நீ ஸ்டூடெண்டா போற, அந்த பொண்ணோட பேசி பழகி நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டு அந்த பொண்ணை பத்தியும் அவங்க அப்பனா பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ தகவல் கொடுத்து
அவங்க அப்பானா நம்ம தூணில் போட்டு தூக்குறோம், இந்த மிஷனை நீ எப்படியாச்சும் சொதப்பிடாம முடிச்சிருன்னு சொல்றாங்க. எது ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்டா போறதா? வானவே வேணாம், எனக்கு படிப்புனா சுத்தமா வராது, என்ன டீச்சரை வேணா அனுப்புங்க, நான் அந்த மலர் டீச்சர் மாதிரி ஜாலியா போயிட்டு இந்த மிஷனை சூப்பரா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றப்போ, இது டீச்சராவா? மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நீ 10th எவ்வளவு மார்க் எடுத்த? 12th எல்லாத்துலயுமே ஜஸ்ட் பாஸ். என்னமோ உனக்கு ஃபைட் தெரியும் அப்படிங்கறதுனால தான் என்னால இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்த. போப்போ ஒழுங்கா அந்த பொண்ணை வாட்ச் பண்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மாமாவும் ஸ்கூல் கேட்டு முன்னால இறக்கி விட்டு போயிட்டாரு. கேட்டுக்கு வெளியே இருந்து அவ பாக்குறத மட்டும் பாருங்களேன். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. மறுபடியுமா இந்த வேதனை அனுபவிக்கணுமா? சோ சேட் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்து டீச்சர் எல்லாரும் முன்னாடியும் அறிமுகப்படுத்துறாங்க. ஆக்சுவலி இங்க சாதாரண ஸ்டூடெண்டா தான் வந்திருக்கிறா. இவ போலீஸ்ன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கோ இல்ல யாருக்குமோ தெரியாது. கிளாஸ்ல மாணவர்கள் முன்னால எல்லாத்துமே இவருடைய கிளாஸ் டீச்சரை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. கிளாஸ் எடுத்துக்கிட்டு அங்க 4-5 கோளாறுங்க இருக்கும். அந்த மாதிரி 4-5 பொண்ணுங்க பசங்க எல்லாரும் ஒரு வித்தியாசமே இவளை பாக்குறாங்க. சரிம்மா போய் உட்காருன்னு சொன்னதும் அப்படி உட்கார வர. அப்பதான் அந்த தாதாவுடைய பொண்ணை பாக்குறா. ஓ இந்த பொண்ணு தானா அப்படின்னு பாக்குறப்போ அந்த கோளாறுங்கள்ல ஒரு பொண்ணு இவ காலை தள்ளி விட இவ புத்துன்னு இவள எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. ஆக்சுவலி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவளோட சின்ன பசங்க தான். பட் எதுவுமே பெருசா எடுத்துக்காம ஸ்கூல்லாம் இப்படிதான் இருக்கும்ட்டு அனுசரிச்சு போயிட்டு நம்மளும் ஒரு சேர்ல உட்காந்துக்கிறாங்க. அந்த கிளாஸ் முடிஞ்சு போக இன்டர்வல் டைம். இவ பக்கத்துல இருக்கக்கூடிய பொண்ணு, நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசான பொண்ணு மாதிரி இருக்கிறீங்களே, உங்களுக்கு உண்மையாவே ஸ்கூல் படிக்கிற வயசு தானா அப்படின்னு கேட்பாலாம். ஐயோ கரெக்டா கேட்டு புட்டா சமாளிப்போம். நீ கூட பாக்குறதுக்கு கிளவி மாதிரி தான் இருக்கிற, நான் எது சொன்னானா அப்படின்னு கலாய்க்க, என்னையே கலாய்ச்சிட்டியா இரு என் கேங்க கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டாங்கிறது ஓட. மத்த பொண்ணுங்களும் சொல்றாங்க போச்சு அவளே நீ கலாய்ச்சிட்டியா, அவளுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு தெரியுமா, உனக்கு இன்னைக்கு சீன் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்கிருந்து அழுதுட்டு போன அந்த பொண்ணு அந்த கூட்டத்தை கூப்பிட்டு வந்துட்டா. அதுல ஒரு தலைவி அப்ப ரோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அது ராங்கி பிடிச்ச ஆளா இருக்கு. நான் தான் காலை தள்ளி விட்டேன், வந்ததுமே ஆள்கிட்டே பிரச்சனை பண்ணிட்டியா தோடா அப்படின்னு சொல்லிட்டு தலையில தட்டுறா அங்க தட்டுறா, மொத்தமா சேர்ந்து கலாய்க்கிறாங்க. நான் யார் தெரியுமா? ரோசின்னு சொன்னலை பேது அப்படியே ஸ்கூலே நடுங்கு தெரியுமா, எனக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. லஞ்ச் டைம்ல என்ன இந்த மாதிரி ஒரு யார்டு இருக்கும், வந்து பாரு, உனக்கு கச்சேரி அங்கதான் இருக்கு இல்லைன்னு செம்ம சீன் ஆயிரும் அப்படின்ட்டு மாட்டிட்டு போகுதுங்க. ஆனா அடுத்த சீன்லயே சம்பவமே தலைகளை மாறி போகுது. அந்த 4 பொண்ணுங்களையும் இவ போட்டு அடிச்சு மூஞ்சலா ரத்தம், வாத்தியார் மாதிரி கையை தூக்கி நீல் டவுன் போட விட்டு, இதுக்கப்புறம் உங்க சீன் நம்ம தேட்டர்ல ஓடிச்சு அவ்வளவுதான், ஸ்கிரீனை கிழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, இவ்வளவு நாள் இந்த ஸ்கூல்ல ரூல் பண்ணிட்டு இருந்த இந்த கேங்க அடிச்சு துவம்சம் பண்ணி நம்மால் கெத்தா இருந்தாங்க. அப்புறம் லஞ்ச் டைம்ல அந்த தாதாவுடைய பொண்ணு மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. சோ அந்த பொண்ணு இங்க யார்கிட்டயும் பேசல பழகல, அவ மட்டும் தான் தனியா இருப்பான்னு நல்லாவே தெரியுது. சோ அவட்ட போயிட்டு அப்படியே பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகலான்ட்டு வந்து ட்ரை பண்றா. ஆனா இவ வந்து உட்கார்ந்ததுமே அந்த பொண்ணு எஞ்சி போயிட்டு, ஸோ அந்த பொண்ணு யார்கிட்டயுமே பேசாது போல. ஆனா இதை கவனிச்ச ஒருத்தன் வந்து, அந்த பொண்ணு போனா என்ன, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகிக்கிறேன்ட்டு ரொம்ப கைண்டா வந்து பேசுறான். ஆக்சுவலி இவன் நம்ம படத்தோட ஹீரோ. இவனுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்? ஆக்சுவலி எனக்கு இந்த கொரியன் நேம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல. இவனுக்கு கலந்த ஸ்டான்லின்னு வச்சு விடுவோம். ஸ்டான்லி வந்து ஸ்கூல்லே ரொம்ப ஹேண்ட்ஸம் பாய். ஸோ இவனை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. முதல் நாள் வந்த பொண்ணுங்கிறதுனால எல்லாரும் ஒதுக்குறாங்க போல, நம்ம சகஜமா பழகிக்கலாம் அப்படின்ட்டு சூப்பரா வந்து பேசுறான். சின்ன பையன் தான் இவளை விட, பட் இருந்தாலும் பிடிச்சி போயிடுச்சு. அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து உட்கார்றா. யாருன்னா இப்ப நடந்துச்சு ஒரு பிரச்சனை, அதான் எனக்கு கலாஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வந்தாலே அந்த சோடா புட்டி, இனிமேல் நீங்க தான் எனக்கு பாஸ், எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவனிச்சுக்கோங்க அப்படின்னு பணம்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்குது. அடா யார் தான் இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கட் பண்ணா கிளாஸ் போயிட்டு இருக்குது. தாதாவுடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பொண்ணு நினைக்கிறேன், கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் எடுப்பான்னு நினைக்கிறேன். போர்டில் போயிட்டு சம்லாம் போடுறா, காஸ்டிட்டா சைன் டீட்டான்ட்டு வரும்ல, இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறா. ஆனால் நம்மளால் எதுவுமே புரியாம அடங்கையால என்னடா இது கிளாஸ் போய்கிட்டு இருக்குன்னு கொட்டாய் விட்டு இருக்கிறா. அப்போ நல்லா படிக்கிற அந்த பொண்ணு போட்ட ப்ராப்ளத்தில் ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சா. சின்ன மிஸ்டேக் தான், சரி நீ போய் உட்காருமா. இப்போ நியூ ஸ்டூடெண்டா ஒரு பொண்ணு வந்திருக்கிறாளே, அந்த பொண்ணு முன்னால படிச்ச ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலாமே, வாமா வா எங்க இருக்கிற அப்படின்ட்டு மிஸ் கூப்பிடுறப்போ, எது நான் ஃபர்ஸ்ட் ரேங்க, யாரா சொன்னா அப்படின்னு முழிக்கிறா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க, எது நல்லா படிக்கிற பொண்ணா, லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறா, அதுவும் ரவுடிஸ் எல்லாம் பண்றான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்க, மிஸ் வந்து இவளை கூப்பிட்டு சம் போட சொல்ல ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் எப்போ பார்த்த மாதிரியே இருக்குது, இதெல்லாம் என்ன இளவனே தெரியலடா. சரி சமாளிப்பும் சொல்லிட்டு போர்டை அழிச்சிட்டு அந்த மிஸ் திரும்பி பாக்குறாங்க, யோசிக்கிறா, எழுதுற மாதிரி போறா, அப்படியே வந்து முழிக்கிறா. அந்த சமயத்துல அவன் நேரத்துக்கு பெல் அடிச்சு அந்த பீரியட் முடிச்சு போகுது. ஓகே அடுத்த கிளாஸ்ல பார்க்கலான்னு மிஸ் போயிருந்தாங்க. அப்பா அங்கு சாமி தப்பிச்சோண்டா அப்படின்ட்டு பெருமூச்சு விடுறா. வெளியே வந்துட்டு மாமா கால் பண்றா. மாமா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெக்ல தான் இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்காணிச்சுக்கிட்டு அந்த ஸ்கூலையே அந்த ட்ரெக்ல சுத்தி வருவாங்க. அங்கங்க சிசிடிவிலாம் வச்சிருக்காங்க. ஒரு வேளை அந்த தாதாவுடைய பொண்ணை தாதா பாக்குறதுக்கு வந்தானா புடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல தான். ஸோ அப்படிதான் மாமா கால் பண்ணியோ, மாமா உன்னை யார் என்ன நல்லா படிப்பான்னு சொல்ல சொன்னது, எனக்கு தான் ஒரு மண்ணுமே தெரியாதுன்னு உனக்கே தெரியுமே அப்படின்னு சொன்னா. ஆக்சுவலா அந்த பொண்ணு நல்லா படிக்கிறாள்ல, ஸோ நீனும் நல்லா படிக்கிற பொண்ணுனா உங்ககிட்ட அப்படியாச்சும் பேசுவா பழகுவாங்கிற ஒரு எண்ணத்துல தான் நீ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொன்னமா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா அந்த ஜேம்ஸ் இருக்கிறான் பாருங்க, அந்த போலீஸ்
நம்ம ஹீரோனை கூப்பிட்டு வந்து அந்த தாதாவுடைய பொண்ணு தங்குற அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிர்த்த அப்பார்ட்மெண்ட்லயே இவளுக்கு ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாப்ல. கட் பண்ணா இந்த தாதா பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு காதுல இயர்போன் மாட்டிட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறா. அப்போ நம்ம ஹீரோனை போயிட்டு வானாடா பேசுறா. அவ பேரு ஷோயோங். ஓ ஷோயோங், நீ இங்க தான் தங்கி இருக்கிறியா? அதோ உனக்கு எதிர்த்த அப்பார்ட்மெண்ட்ல தான் நான் இருக்கிறேன். நானும் தனியா தான் இருக்கிறேன். உனக்கு எதுவும் கம்பெனி கொடுக்கணும் சொல்லி நானும் வரேன். என் ரூமுக்கும் என் வீட்டுக்கும் நீ வரலாம், நம்ம ஃப்ரெண்டா இருந்துக்கலாம் அப்படின்ட்டு இவ லபலபலபன்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு இவ என்ன பேசுறானே கேட்கல. ஆக்சுவலா அவ காதுல இயர்போன் இருக்கு, அதை காமிச்சிட்டு அவ கதவை சாத்திட்டு போயிட்டா. இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த பொண்ணு ரொம்ப தான் பிகு பண்ணுது, நம்ம இறங்கி போய் பேசுறோம், ஓவர கொணற்றாளே, அவளை பத்தி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே அவளை பத்தி நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்பாங்களா அதெல்லாம் படிக்கிறா. அந்த பொண்ணுக்கு அம்மா கிடையாதாங்க, கேன்சரால இறந்து போயிட்டாங்களாம். அப்பவும் இந்த மாதிரி பொண்ணை பத்தி கவலைப்படாம அவர் பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து அப்படின்ட்டு சுத்திட்டு இருக்கிறாருல, தாதாவா இருக்கிறாருல, அதனால அவரையும் வெறுத்துட்டு என்னை விட்டுருங்கப்பா, நான் நிம்மதியா நான் உண்டு என் வாழ்க்கை உண்டுன்னு சொல்லிட்டு நான் போய் படிக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க வந்துட்டா. ஆனா இருந்தாலும் ஒரே ஒரு பொண்ணுங்கிறதுனால அந்த தாத்தாவும் பாத்தீங்கன்னா அப்பப்போ யாருக்குமே தெரியாம பொண்ணை வந்துட்டு பார்த்துட்டு போறான். ஆனா எப்படி வருவான், எங்க வருவான், எப்போ வருவான் எதுவுமே தெரியாது. ஆனா இப்ப மாச்சு வந்து பார்த்துட்டு போவான். அப்பதான் அவனை வாழை போட்டு பிடிக்கணுங்கிறது எங்களுடைய பிளான். அப்படிதான் அவளை பத்தின ஏதோ குறிப்புகள் அது இருக்கு, படிச்சுட்டு இருக்கிறா. அப்ப திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். டக்குன்னு ஜெர்க் ஆயிடுதா. ஹே நீ எப்படா அப்படின்னு பார்த்தா இவ பக்கத்து அபார்ட்மெண்ட் பால்கனி தாங்க அவன். ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து வீடு. என்ன பாக்குறப்பெல்லாம் இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அதனால வார்த்தையே வர மாட்டேங்குது. இப்ப அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா கொரியாவில ஒரு மிகப்பெரிய டான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறான். மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அவனுடைய அடியாட்களோட ஒரு கடைக்குள்ள வானா அங்க ஒருத்தனை கட்டி போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி யாரையோ விசாரிக்கிறான். வெளியே வந்ததுமே யாரையோ பத்தி கேட்கிறானே, யாருன்னு பார்த்தா வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோனுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு தாதாவை தேடுறாங்கல்ல, அதே தாதாவை தான் இவனுமே தேடுறான். இந்த டான் இந்த தாதா எல்லாருமே ஒரே கேங் தான். ஸோ ஏதோ துரோகம் பட்டா போல அந்த தாதா அதான் ஜெயில இருந்து வெளியே வந்ததுமே அவனை கொல்லணுங்கிற ஒரு வெறியில அந்த தாதாவுடைய அல்லக்கையை பிடிச்சி வச்சு அவனை எங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி கேட்கிறானுங்க. அவன் சொல்லவே மாட்டேன்றான், அதனால அவனை போட்டு தள்ளிட்டானுங்க. இங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த ராங்கி பிடிச்ச பொண்ணு தாதா பொண்ணு கிட்ட வந்து பிரச்சனை பண்றான். அவன் போனை பிடிங்களாட்றா, கலாய்கிறா, போன் வருது எடுத்து பேசுறா. யாருன்னு பார்த்தா தாதாவே பேசுறாரு போல. தோ உங்க அப்பா தான் பேசுறாருன்ட்டு போன் அட்டன் பண்ணி இவகிட்ட கொடுக்க, அப்பா போன் வந்தாலே அட்டன் பண்ணி பேச மாட்டா போல. இவ வர அட்டன் பண்ணி கொடுத்துட்டால, இருக்கிற டென்ஷன்ல இவ முடிய பிடிக்க அவ பிடிச்சி அடிக்க இப்படி சண்டையா போகுது. அப்ப நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறான். அந்த ராங்கி பிடிச்ச பொண்ணு நீ என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்க வர அப்படின்ட்டு அவங்கிட்டே ஏறிட்டு போறா. அப்ப நம்ம ஹீரோன் பார்த்துட்டே என்ன சத்தமா அப்படின்னு அந்த ராங்கியை பார்த்து கேட்க அவ்வளவுதான் வாழை சுட்டிட்டு அங்க இருந்து போயிட்டா. கொஞ்ச நேரத்துல இந்த தாதா பொண்ணு ஒரு மாதிரி தனியா சோகமா உட்காந்துக்கிறா. அப்ப ஹீரோ போயிட்டு ஆறுதலா பேச போறான். என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கன்ட்டு நம்ம ஹீரோன் கூட இந்த பக்கமா ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கிறா. ஆனா தாதா பொண்ணுக்கு தான் யார் பேச வந்தாலே பிடிக்காது. அவ சொல்லிட்டு தான் அங்க பாரு அந்த சண்டையை விலகுன காப்பாத்துறேன் என்ன, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ், பட்டு என்னை தனியா விட்டுறேன், எனக்கு யார்ட்டையும் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா. இதை ஒட்டுக்கிட்டு இருந்தப்போ யாரோ ரெண்டு பேர் வராங்கன்ட்டு நம்ம ஹீரோனும் டக்குன்னு குஞ்சுக்கிறாங்க காலை விரிச்சு. அப்போ ரெண்டு பேரும் கேட்குறாங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறப்போ ஒன்னும் இல்லையே யோகா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அனுப்புறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தாதாவுடைய பொண்ணு ரெஸ்ட் ரூமுக்கு வரா. எல்லாருமே போனதுக்கு அப்புறமா டோரை யாரோ லாக் பண்ற மாதிரி தெரியுது. அவ பக்கத்துல வர மாதிரி தெரியுது. பார்த்தா வேற யாருமே கிடையாது, அவருடைய அப்பாவானா தாதா தான். எதுக்காக இங்க வந்தீங்க, யார் உங்களை என்ன பார்க்க வர சொன்னது, யார் எனக்கு கால் பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு கோபத்துல கேட்குங்க. பாருமா எனக்குன்னு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்ணு தான், என் மேல இருக்கக்கூடிய பகையை வச்சு உன்னை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது, எனக்கு அதுதான் நொடிக்கு நொடி பயமா இருக்கு. நீ ஆசைப்பட்ட மாதிரி படி, ஆனா இங்கே வேண்டாம், வெளிநாட்டுல போய் படி, அப்பதான் அப்பாவுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஒளிவு மறைவு இல்லாம நான் உன்னை வந்து பார்த்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி இங்க பேசிட்டு இருக்கப்பவே இந்த ராங்கி பிடிச்ச பொண்ணு இருக்கிற கோவத்துல நம்ம ஹீரோனை பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல 4-5 தடி பசங்களை கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறா. அந்த பசங்களும் நீ பொண்ணுங்களை அடிச்சுட்டு ரொம்ப கெத்து காட்டாத, எங்களை வேணா மோதிப்பாரு, இன்னைக்கு ஈவினிங் யார்ட்ல வச்சு மீட் பண்ணும் அப்படின்ட்டு போக, அட யாரா இவனுங்க நம்மளே 1008 ஊரில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு எங்க தாதா வந்த மேட்ரே தெரியாம அந்த லாக்கர் ரூம்ல இருந்து அப்படி வெளியே வரும்போது எங்க ரெஸ்ட் ரூம் அடைச்சிட்டு உள்ள இருந்து அப்பா பொண்ணு பேசிட்டு இருக்காங்கல்ல, வெளியே இருந்து மத்த பொண்ணுங்களாம் கதவு தட்டுறாங்க. ஏய் யார் தான் உள்ள இருக்குது, எங்களை அடக்க முடியல, டக்குன்னு கதவு துறங்க, விட்டீங்கன்னா அவ்வளவுதான் காலேஜே நாரிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோன் பார்த்துட்டே என்ன ஆச்சு யார் உள்ள இருக்கிறான்னு கேட்டா கடைசி இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் உள்ள போனா அப்படின்னு நம்ம தாதா பொண்ணை பத்தி சொல்றாங்க. எது அவதான் உள்ள போனாலா, ரொம்ப நேரம் கதவு திறக்கலையா, சம்திங் ராங்னு சொல்லிட்டு கதவு இடிச்சிட்டு உடைக்கிற மாதிரி போறா. அந்த சமயத்துல தாதா பொண்ணு கதவு திறந்துருத்தாங்க. ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு கீழே கிடக்குறாங்களா. அந்த பொண்ணு இவ்வளவு கோபத்துல தள்ளி விட்டு போறா. அப்ப இவளுக்கு ஏதோ சம்திங் ராங்னு சொல்லிட்டு எல்லா டாய்லெட் அண்ட் எல்லா பக்கமும் தேடி பாக்குறா. ஃபைனலி விண்டோ மேல ஏறி பார்த்தா இங்க இருந்து உங்க அப்பா
பைப்பு பிடிச்சி கீழே இறங்கி தப்பிச்சு போயிருப்பான் போல. இதை பார்த்துடுறா நேரா இந்த ட்ரக்ல இருந்து கண்காணிக்கிறாங்கல்ல, இந்த ஜேம்ஸ்க்கு கால் பண்ணா அவன் ஆன்லைன் கேம் சீரியஸ் விளாண்டுட்டு இருக்கிறான். அந்த சிசிடிவில அந்த தாதா ஓடிட்டு இருக்கிறான் பாருங்க, அதை அவன் கவனிக்கல. நம்ம ஹீரோனும் இவங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கிருந்து அவன் பின்னாலே ஓடுறா. அவன் கேட்டு ஏறி குதிச்சு ஓடுறான். இவனும் ஓடுறான்ல, இந்த ராங்கியோட கேங்க வர இடிச்சுட்டு போறா, எங்களே இடிச்சுட்டு போற வாரன்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னால ஃபாலோ பண்ணி வராங்க. நம்மால் வர போலீஸ் ஆச்சுல ஒரு ஜம்ப் தான், கேம்பஸோட கேட்டு அசால்ட்டா ஜம்ப் பண்ணி வெளியே தாவி போயிட்டே இருக்கிறா. இந்த துரத்தி வந்த பசங்களாம் முடிக்கிறாங்க, யாரா இவ கிறிஷ் படத்துல வர மாதிரி ஈஸியா ஜம்ப் பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த தாதாவை சேஸ் பண்றான். ஆனா அவன் கார்ல ஏறி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரான். அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய ட்ரக் அங்கிருந்து வருது. உள்ள ஏறினதும் செம்ம டென்ஷன். போதும் இந்த அண்டர் கவர் ஏஜென்ட் இந்த ஸ்கூல்ல போய் நான் படிச்ச மாதிரி அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அவங்க அப்பனை போய் பிடிக்கிறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பேசாம அந்த பொண்ணை தூக்குங்க, நம்ம டார்ச்சர் பண்ணியே கேட்கலான்னு சொல்றப்போ அங்கிள் சொல்றாரு, நம்ம என்ன ரவுடிங்களா, டார்ச்சர் பண்ண மட்டும் உங்க அப்பனை அந்த பொண்ணு சொல்லிருமா, அது அப்பனே வேணான்னு சொல்லி தானே இந்த மாதிரி ஓரம் ஒதுங்கி படிச்சுட்டு இருக்குது. இப்படி எப்ப மாச்சம் பார்த்தாதான் அவங்க அப்பனை பிடிக்கிறது உண்டு. நீங்க பிடிச்சிருக்கலாம் இந்த சொட்டையால தான் அப்படின்ட்டு மாமாவை டென்ஷன் ஆகுறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்போ அவர் சொல்றாரு, பேசாம நம்பியற காலத்து டெக்னிக் யூஸ் பண்ணலாமா, அந்த பொண்ணு ரோட்ல நடந்து போறப்போ ஒரு 4-5 தடி பசங்க பிரச்சனை பண்ற மாதிரி நீ போயிட்டு கெத்து காமிச்சு அவங்களை அடிச்சு போட்டு ஃப்ரெண்ட் ஆயிக்கோ, அப்புறம் அந்த பொண்ணையும் அவங்க அப்பனையும் பத்தி தெரிஞ்சு பிடிச்சிடலான்னு சொல்றப்போ, ஐயோ இதெல்லாம் ஓல்டு டெக்னிக்கியா, இன்னும் எடுபடுமா என்ன, ட்ரை பண்ணி தான் பாப்போமே. மாமாவும் இப்படி சொல்ல சரி என்னமோன்ட்டு ஸ்கூலுக்கு வந்தா ஸ்டாஃப் ரூம்ல இவ கிளாஸ் டீச்சர் இவளை நீல் டவுன் போட விட்டுருந்தாரு. பெர்மிஷன் கேட்காம கேம்பஸ் விட்டு வெளியே போயிட்டு அதுவும் ஓடி போய் ஜம்ப் பண்ணி போனதா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்து இப்பதான் சேர்ந்துருக்கிற, உனக்கு அவ்வளவு திமிரா, அதுவும் கேட்டு ஜம்ப் பண்ணி ஓடி இருக்கிற, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு என்னமோ நீ முந்தைய ஸ்கூல்லையும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுன்னு சொன்னா அம்மா சொல்றா, எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாதுங்க, நான் ஒரு அநாதை, எனக்கு எங்க மாமா மட்டும் தான் சொந்தம் அப்படின்ட்டு ரொம்ப சென்டிமெண்டா பேச, சரி உங்கள் மாமாவையாச்சும் கூப்பிடு, நான் அவட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக இவ போலீஸுங்க இருந்து இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்புறம் பிளான் பண்ண மாதிரி இந்த தாதாவுடைய பொண்ணு ஸ்கூல் முடிச்சு வரப்போ 4 பேர் பிரச்சனை பண்ணணும், இவ போய் காப்பாற்றணும்ல, பின்னாலேயே போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் பின்னாடி அந்த சோடா பொடி வந்து தொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறா. என்னடி உனக்கு வேணும்னு கேட்டால் அந்த ராங்கி பிடிச்ச பொண்ணுங்களும் அந்த தடி பசங்களும் இவகிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களா, நீ தான் காப்பாற்றணும்னு சொல்ல அந்த ராங்கியும் அந்த தடி பசங்களும் முன்னால் வந்து நிற்கிறாங்க. இந்த பொண்ணு பின்னால் ஒழிச்சுக்கிறா, டே உங்களுக்கு என்ன தாண்டா வேணும், ஏன்டா அப்படி வந்து நிற்கிறீங்கன்னு கேட்டால் ஆக்சுவலாக தாதா பொண்ணு அங்கே தூரமாக போய்கிட்டு இருக்கிறா, கொஞ்ச நேரத்துல பிரச்சனை பண்ண ஆளுங்க வந்துருவாங்க, இவ தான் போய் ஹீரோயிசம் காட்டணும், இவனுங்க வேற சல்லையை கொடுக்க இருக்கிற டென்ஷன்ல 4 பேரையும் பொத்துன்ட்டு போட்டு அடிச்சு அந்த கோளாறு பொண்ணுங்க முன்னால பயங்கரமா கெத்து காமிச்சிட்டு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வந்து பிரச்சனை பண்ணீங்க அவ்வளவுதான் சமாதி கட்டிடுவேன்னு சொல்லிட்டு வேகமா வந்து பார்த்தா செட் பண்ண மாதிரியே தாதா பொண்ணுகிட்ட ஒரு 5-6 பேர் பிரச்சனை பண்றானுங்க. ஆனா அந்த 5-6 பேரையும் ஒருத்தன் புரட்டி எடுக்கிறான், யாருன்னா நம்ம ஹீரோ தான். அட யாரா இவனை வந்து ஹீரோயிசம் காட்ட சொன்னது, போச்சுன்னு சொல்லிட்டு இவ தலையில அடிச்சுக்கிறா, பிளானே சொதப்பி போச்சு. அவன் ஊன்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஆனா சூப்பரா தான் ஃபைட் பண்றான். கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாலே ஓடி போயிட்டு நான் ஃபைட்டை பார்த்தேன்பா, 2 பேருக்கு ஒன்னாகலையே, நீ சூப்பரா ஃபைட் பண்ணப்பா அப்படின்னு சொல்றப்போ அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அன்னைக்கும் என்ன காப்பாத்தின, இன்னைக்கும் என்ன காப்பாத்தின, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு பேசிட்டு போறா. அவ போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தாண்டா வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல இவனும் அப்படியே பேசிக்கிட்டே இப்படி போறான் பாருங்க, நொண்டிக்கிட்டே போறான். டே என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஃபைட் பண்ணதுல கால் பிசங்கிருச்சு, ஓகேவா அப்படின்ட்டு மருந்து போட்டு இவ தான் வந்து கெட்டலாம் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்றா. அப்போ வாட்ச் பார்த்தா வாட்ச் உடஞ்சி போயிருக்கு. வாட்ச் உடஞ்சி போச்சுடா அப்படின்னு சொல்றப்போ அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு இந்த மாதிரி கட்டுலாம் போடுறத வச்சு பார்க்குறப்போ உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலயே அப்படின்ட்டு அவனும் டவுட்டாக கேட்குறான். இவன் போலீஸ் தானே, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, பட்டு ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. இருந்தாலுமே இந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கிறது அவனுக்குமே பிடிச்சிருக்கு, இவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பெட்ல தூங்குறப்போ நம்ம ஹீரோ பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறா. நம்மளோட சின்ன பையன் தான், ஆனா ரொம்ப அழகா இருக்கிறான். லவ் பண்ணலாமா வேணாமான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறா. மறுநாள் காலையில் இவன் பக்கத்து வீடு தானே, இவன் தான் கதவை தட்டுறான். 8 மணி ஆச்சு இன்னும் கிளம்பலையான்னு சொன்னதும் அவசரமா கிளம்பி 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு வராங்க. மறுநாள் இவ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புது டீச்சர் வராரு. அந்த ஸ்கூலுக்கே புதுசாக வந்திருப்பாரு போல. யாரா இவரு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கூர்ந்து பார்த்தா தான் தெரியுது இவளே மாதிரி ஒரு அண்டர் கவர் போலீஸ் தான். அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பாலியல் தொழிலுக்காக பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு போனப்போ ஆர்வ கோளாறுல கண் எடுத்திருப்பா. அப்புறம் இன்னொரு ஏஜென்ட் வந்திருப்பாரு. ஆக்சுவலா அவர் பேர் நம்ம ஜான் வச்சுக்கலாம். இவரு என்னடா அங்க பண்ணிட்டு இருக்கிறாரு, நமக்கு தானே இந்த மிஷன் கொடுத்தாங்க, அப்பப்போ இவனை வேற உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பத்தி மாமா கிட்ட கேட்டா ஒத்தையால உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால தான் ஒரு சப்போர்ட்டுக்கு இவரை கொண்டு வந்திருக்கிறோம், போன டைம் மாதிரி எதுவும் தப்பா போயிடக்கூடாதுன்ட்டு வந்து சொல்றாப்ல. சரி என்ன பண்ணிட்டு போங்க, என்னுடைய கிளாஸ் டீச்சர் உங்களை வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல கிளாஸ் டீச்சரும் மாமாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. சொல்றாரு இந்த மாதிரி உங்க பொண்ணு சரியே கிடையாது, கேம்பஸ் தாண்டி போறா, அன்னைக்கு பசங்களாம் அடிச்சிருக்கிறா, இதுக்கு
இதுக்கு முன்னால படிச்ச ஸ்கூல்ல நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுன்னு சொன்னீங்களே, என்ன இப்படி அடாவடிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்ல, மாமாவும் கொஞ்ச நேரத்துல இவ காதை பிடிச்சி திருக்கி, உன்னை நான் என்ன சொன்னேன், அந்த பொண்ணோட பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகி எங்க அப்படம் பிடிக்கணும்னு சொன்னா நீ சின்ன சின்ன பசங்களோட வம்பு எடுத்துட்டு இருக்கிறானே அப்படின்ட்டு காதை பிடிச்சி திருக்கிறாரு. நான் என்ன மாமாவை செய்வேன், அவங்களே வந்து பிரச்சனை பண்றாங்க, அதான் சும்மா ஒரு காட்டினேன், என்னதான் பிரச்சனை வந்தாலும் விலகி போ, இந்த மிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவனை சீக்கிரமா பிடிக்கணும், ஏதாச்சும் எக்கு தப்பா போச்சு அவ்வளவுதான், இந்த முறை நான் கருணையே காட்ட மாட்டான், உன்னை வேலையை விட்டு தூக்கிறோன்னு சொல்லிட்டு மாட்டிட்டு போறாரு. இந்த பக்கமா இந்த டான் அவங்களுடைய கேங் பாத்தீங்கன்னா அந்த தாதாவை பிடிக்கிறதுக்கு ஒரே வழி அவன் பொண்ணை தூக்குறது தான், அவன் பொண்ணை தூக்கி மிரட்டினா மட்டும் தான் அவனை பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. ஜான் எப்படி இந்த பிளானை மோப்பம் பிடிச்சி நம்ம டீம் கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அந்த டான் வந்து தாதாவை பிடிக்கிறதுக்கு அவங்க பொண்ணை தூக்க போறாங்களாம், என்ன வேணாலும் பண்ணுவாங்க, கொல்ல கூட வாய்ப்பு இருக்கு, அந்த பொண்ணை தூக்கிட்டா நமக்கு அந்த தாதாவை பிடிக்கிறதுக்கு வழியே கிடையாது அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கருணை ஏற்படுது. ஐயோ அந்த பொண்ணை தூக்கி எதுவும் பண்ணிட போறாங்க, நம்ம வேணா அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலாமா, நாங்க எல்லாருமே போலீஸ், உன்னை கண்காணிக்கிறதுக்காக அவங்க அப்பாவை பிடிக்கிறது தான் வந்தோம் அப்படின்னு சொல்லலாமா, நீனா லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். அப்படி சொன்னா இந்த பிளான் மிஷன் எல்லாமே சொதப்பிடும். மாமாவும் சொல்றாரு, ஆமாமா எந்த பொண்ணா இருந்தாலும் அவங்க அப்பா எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் காட்டி கொடுக்க தயங்குவாங்க, நாம தான் போலீஸ்னு சொன்னோம் அவ்வளவுதான், அவங்க அப்பனுக்கே அந்த பொண்ணை அலர்ட் பண்ணிடும், நீ முதல்ல அந்த பொண்ணை கண்காணி, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டா இருக்க ட்ரை பண்ணு அப்படின்ட்டு மாமா அட்வைஸ் பண்றாரு. அப்புறம் நம்ம அந்த ஜேம்ஸ் உட்காந்து பார்ல குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவன் ஸ்கூல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் நம்ம ஹீரோ பத்திலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்து இவ பின்னால வந்து யாரோ காதை பிடிச்சி திருக்குறாங்க. யாருன்னா இவருடைய கிளாஸ் டீச்சர். ஒரு ஸ்டூடெண்டா இருந்து நீ வந்து இங்க எப்படி குடிச்சிட்டு இருக்கலாம், ஆமா இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, என் ஃப்ரெண்டு, இந்த வயசுல ஸ்கூல் படிக்கிறப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்டா, உடனே உங்க மாமாவை கூப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கே மாமாவை வரைச்சி மாமாவும் வாத்தியாரும் குடிச்சிட்டு இருக்க இவளை பக்கத்துல நீ டவுன் போட்டு கையை தூக்கி விட்டுருக்காங்க. அவர் குடி போதில புலம்பாரு, ஐயோ 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 இந்த பொண்ணால என் பேரு கெட்டு போச்சு, ஸ்கூல் மானம் போச்சு, இப்படி பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்களே அப்படின்ட்டு போதில் அவரு புலம்ப. சரி சார் நான் சொல்றேன் சார், புத்திமதி சொல்றேன் சார்ட்டு இவரும் கார்ல கூப்பிட்டு வந்து, உன்னால எவ்வளவுதான் பிரச்சனை வரும், ஒரு மிஷனை அமைதியா உன்னால செய்ய முடியாதா, முதல்ல உன்னை யார் குடிக்க கூப்பிட்டது, அந்த சொட்டை தான் சொல்லணும், சொன்னதங்கிறது ஓட்டான்ல அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் தாய் தகப்ப இல்லாத பொண்ணாச்சலான்ட்டு பாசமா சொல்றாரு. இந்த வேலையில இருக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய ஆபத்துகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு ரொம்ப அக்கறையா சொல்றாரு. ஒவ்வொரு மிஷன்லயும் உனக்கு என்ன ஆயிரும் ஏதாயிரும்ட்டு நான் எவ்வளவு பயந்து போயிருக்கிறேன் தெரியுமா, இந்த வேலையை விட்டு வேற ஏதாச்சும் வேலை பாருன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்ற, இந்த புடி அப்படின்ட்டு பாசமா செலவுக்காக பணம் கொடுக்குறாரு. ஆனா இதை பார்த்தீங்கன்னா இவ கூடவே சுத்துற அந்த சோடா புட்டி பொண்ணு பார்த்து தப்பா புரிச்சுக்கிறா. ஓ இவ இந்த மாதிரி தொழில்களாம் போறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த பணத்தை வாங்கிக்கிறா. அப்பா மாதிரி தானே, ஸோ அவர் ரொம்ப ஸ்மோக் பண்ணுவார் போல, அந்த ஸ்மோக்கிங் தான் விடுங்களேன், நான் 1000 முறை சொல்லிட்டேன், ஏன் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப உரிமையா சொல்றப்போ, நானும் விட தான் ட்ரை பண்றேன் ஆனா முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு அங்கிருந்து கார் எடுத்துட்டு போயிருந்தாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த சோடா பொடி வந்துட்டு, ஏய் என்னப்பா நீ இந்த மாதிரி தொழிலெல்லாம் பண்றியா அப்படின்னு கேட்டா, ஏய் அது என்னுடைய மாமாடி, மாமா தான், அந்த மாதிரி மாமா தானே, அட லூசு என்னுடைய அப்பா மாதிரி அவரு அப்படின்னு சொல்ல, இந்த சோடா போட்டி அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு இவ இந்த மாதிரி அப்பா இல்லாததுனால மாமா தொழில் பார்த்துட்டுக்கிறா அப்படின்ட்டு இந்த மாதிரி கொளுத்தி போட்டுச்சு. லஞ்ச் டைம்ல சாப்பிடலான்னு வந்து உட்கார்ந்தா இவ பக்கத்துல இருந்து எல்லாருமே விலகி போறாங்க. ஒண்ணுமே புரியல, எல்லாருமே இவள ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா தாதாவுடைய பொண்ணு வாண்டடா வந்து இவகிட்ட பேசுறா, என்னடா இது ஆடு தனியா வந்து சிக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாருமே இவளை பார்த்தா விலகி போறாங்க. சோ தனியா இருக்கிறா அப்படின்ட்டு இந்த தனிமையுடைய வழி என்னன்னு இந்த பொண்ணுக்கு புரியும் போல. சோ அதனால நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, உனக்கு அப்பா இல்லைல்ல அதனாலதான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், இனிமேல் இந்த தப்பை பண்ணாத, நானும் எங்க அப்பாவை நினைச்சு கையில பிளேட்டை போடுறது, துண்டை போடுறது, கழுத்துல கயிறை போடுறதுலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன்ட்டு அந்த பொண்ணு என்னமோ சொல்லுது. இவ புரிஞ்சுக்கிறா, ஓ இந்த சோடா போட்டி நம்ம மாமா கிட்ட நேற்று பணத்தை வாங்கினதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஊர்ல பரப்பி விட்டுருக்கிறாளா. பட் இருந்தாலும் அந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணே வந்து வாண்டடா பழகுறா. அப்புறம் இந்த ஜானுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல ஒரு டவுட் வருது. அவனை கூப்பிட்டு வச்சு தனியா விசாரிக்கிறான். இதுக்கு முன்னால எங்க படிச்சுன்னு கேட்டா, எனக்கு சொந்த ஊர் ஜப்பான், எங்க அப்பா அம்மா எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க, எனக்கு கொரியால படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை, அதனாலதான் இங்க வந்தேன், எதுவும் தப்பா இல்லப்பா, ஃபேமிலியை விட்டுட்டு இங்க தனியா வந்து படிச்சுட்டு இருக்கிறியே அதான் என்னன்னு கேட்டேன். என்னடா இது இந்த போலீஸ் இவன் மேல சந்தேகப்படுறாரு அப்படின்னு நமக்கே ஒரு வித்தியாசமா தோணும். ஆனா என்னமோ அவருக்கு தெரியுது இவனை பத்தி. அப்புறம் ஹீரோயினும் அந்த தாதா பொண்ணு நல்லா ஃப்ரெண்ட்ஸா இந்த மாதிரி ஸ்கூலை கிளீன் பண்றது, ஜாலியா அரட்டை அடிக்கிறது, செமையா போகிட்டு இருக்குது. அப்புறம் எக்ஸாம் வருது, எக்ஸாம்ல நம்மளுக்கு தான் ஒண்ணுமே தெரியாத, அதான் மங்கி போன மக்காச்சு, ஆனா இருந்தாலும் நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்லியாச்சு, நல்ல மார்க் எடுக்க வைக்கணும்ல, அதனால காதுல இயர்போனை வச்சு மாமா கிட்ட போன் மூலமா ஒவ்வொரு கொஸ்டினா சொல்லி ஆன்சர் அவர் சொல்லி எழுதிட்டு இருக்கிறா. இதை வந்து இவருடைய கிளாஸ் டீச்சர் பார்த்துருந்தாரு. பிடிச்சி வச்சு பயங்கரமா வான் பண்றாரு. ஒவ்வொரு முறையும் தப்புக்கு மேல தப்பு பண்ற, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் உனக்கு டிசியை கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றப்போ, பொறுத்தது போதும், இதுக்கப்புறம் உண்மையை சொல்லிட வேண்டியதான்ட்டு, நான் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்ங்க, எங்க மாமாவும் நானும் ஒரு டிடெக்டிவ்னு சொல்ல அப்படியே அரண்டு போறாரு. உங்க மாமா வர சொல்லுன்னு சொல்லிட்டு அவருமே வந்து ரெண்டு பேருமே பேட்சை காட்டுறாங்க. நாங்க ரெண்டு
பேரும் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு மிஷன்ல வேலை பார்க்குறோம், யார்ட்டையும் சொல்லாதீங்கன்ட்டு இதெல்லாம் சொல்ல போய் தான் இவ்வளோ நாள் நீ பண்ண வேலைகள்லாம் இதனால தானா அப்படின்ட்டு அந்த டீச்சருக்கு இப்போ தான் தெரிய வருது. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தோம்னா தாதாவுடைய பொண்ணுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, ஒரு கவர் வந்திருக்கு. அதை பிரிச்சு பார்த்தா இவளுடைய அப்பா தான் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பாஸ்போர்ட், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிருக்காரு. சாதாரணமாக இப்படி கூப்பிட்டா வர மாட்டால. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அப்பா உருக்கமாக ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்காரு. ஸோ இங்க இருந்த இவ உயிருக்குமே ஆபத்து, என்னையும் பிடிக்கிறதுக்கு போலீஸ் அண்ட் பெரிய கும்பலும் நோட்டம் போடுறாங்க. அப்பாவுடைய உயிர் முக்கியம்னா கிளம்பி நீ என் கூட வந்துருமா, நம்ம 2 பேரும் ஏதாச்சும் ஒரு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பார் போல. இதை படிச்சு முடிச்சதுமே ரொம்ப குழப்பத்தோட நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்கு சரகெல்லாம் வாங்கிட்டு வரா. என்னடா இந்த பொண்ணு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு வச்சு அப்படி சரக போட்டு பேசுறப்போ தான் சொல்றா, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சுதான் எங்க அப்பா விட்டு விலக்கி இங்க வந்தா. என்னால எங்க அப்பா உயிருக்கு ஆபத்து போல. எனக்குன்னு சொந்தமா இருக்கிறது என்னுடைய அப்பா மட்டும் தான். அவர் இல்லைன்னா நானும் ஒரு அனாதை தான். அதான் அப்பாவுக்காக கொரியா விட்டுட்டு அவரோட வெளிநாட்டுக்கு போக போறேன். ஒரு முடிவு எடுத்துட்டேன். இங்க இருந்து போறப்போ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சரி கடைசி அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு குடிச்சுக்கிட்டே பேசுறாங்க. அப்படி கதறி கதறி எழுதிட்டு இருக்கிறா. இறந்து போன அம்மாவை நினைச்சு புலம்புறா. என்னடா வாழ்க்கைன்ட்டு ரொம்ப சோகமா இருக்கிறா. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆறுதல் படுத்துறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த அக்யூஸ்ட பிடிக்கிறது தானே எங்களுடைய வேலைன்னு சொல்லிட்டு மறுநாளே டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை பத்தி சொல்லி பொண்ணு கூப்பிடுறதுக்கு அவர் ஏர்போர்ட் தானே வருவாருன்ட்டு ஏர்போர்ட்டே மொத்தமா போலீஸ்லாம் சூழ்ந்துருக்காங்க. கூடவே ஹீரோனும் அவருடைய மாமாவும் பார்த்தீங்கன்னா கார்ல இருந்து அந்த தாதாவை வேற வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க தூரத்துல இருந்து. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கில்டா இருக்குது, ஏதோ துரோகம் பண்ணிட்டோம் நம்ம ஃப்ரெண்டுக்கு, சே இந்த மாதிரி எந்த மிஷன்லயும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாதுன்ட்டு வருத்தப்படுறா. இதுதான் நம்ம வேலை, எதுக்கு போட்டு ஃபீல் பண்ணிக்கிற விடு அப்படின்ட்டு மாமா என்னதான் ஆறுதல் படுத்தினாலும் ஒரு மாதிரி மைண்டே அப்செட்டா தான் இருக்கு. அவரும் பொண்ணுக்காக வெயிட் பண்றாரு. இதுக்கு முன்னால எவ்வளவு பெரிய தவறுகள் பண்ணியிருந்தாலும் இப்ப திருந்தி எங்கேயோ போய் நிம்மதியா பொண்ணோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவங்க ஆசையில நம்ம அப்படி மண்ணளி போட்டுட்டோமே, எவ்வளவு பெரிய தவறு பண்ண அந்த டானே வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவருக்கு உடந்தையா இருந்த இவர் மட்டும் சரி ஓகே என்னவா இருந்தாலும் நம்ம வேலையை தானே பண்றோம் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறா மனசுக்குள்ளே. மாமாவும் கடைசியா ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டு அதை ஒரு கவர்ல போட்டு இதுக்கப்புறம் நான் பிடிக்க போறது கிடையாது, இது ஒரு அடையாளத்துக்காக நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்ட்டு வந்து கொடுக்குறாரு. வாவ் சூப்பர் மாமா, இதுக்கப்புறம் பிடிக்க போறது கிடையாது. ஆமா இந்த மிஷன் முடிச்சதுக்கு அப்புறமா மாமா டோட்டலி சேஞ்ச் ஆக போறேன். ஏன்னா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், குழந்தை தூக்கி கொஞ்சம் வரைக்கும் நான் உயிரோடு இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல இவரும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்களா. அப்ப திடீர்னு பார்த்தா அவரை பிடிக்கிறதுக்கு அந்த டானோட ஆட்கள் வந்து நிக்க, நம்ம இங்க வந்த விஷயம் எப்படி தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறாரு. அவங்கள துரத்த போலீஸ் டீமும் பின்னால வர கடைசியில் பார்க் ஏரியாவில் இந்த பக்கம் போலீஸ் டீம், இந்த பக்கமா அந்த டானோடைய ஆட்கள், 2 பக்கமும் வசமா மாட்டிக்க. அப்போ அந்த தாதாவுடைய ஆள் ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பைக்ல பயங்கரமா ஸ்டன் பண்ணி அந்த கூட்டத்துக்குள்ள ஸ்மோக்க போட்டு விட இந்த கேப்ல தாதாங்கிறது எஸ்கேப் ஆக இந்த ஸ்டன் பண்ணவனும் பைக் எடுத்துட்டு வேகமா போறான். ஆனா ஜான் அந்த பைக்கை வேகமா பிடிக்க ட்ரை பண்றான், ஷூட் பண்றான். ஜஸ்ட் மிஸ், ஒரு ஃபேமிலி மேல அந்த புல்லட் பட வேண்டியது. ஆனா எப்படியோ அந்த பைக் ஓட்டுற மேல பட்டு அவன் விழுந்துருந்தான். ஆனா மறுபடியும் பிடிக்கலாம் ட்ரை பண்ணா பைக் எடுத்துட்டு அவன் பாஞ்சிட்டு போயிருந்தான். நம்ம ஹீரோ வந்து கோவப்படுறாங்க, நீ ஷூட் பண்ண ஒரு புல்லட் ஒரு ஃபேமிலி மேல பட்டிருக்கும், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றப்போ இருக்கிற கோவத்துலங்க பாரு அப்படியே போயிரு ஒன்னையும் போட்டு தள்ளிடும் அப்படின்னு இப்படி வெறி பிடிச்ச மாதிரி சொல்றான். எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா பைக்ல ஒருத்தன் வந்துட்டு போனான்ல, அவன் கையில இருந்து ஒரு வாட்ச் விழுந்திருக்கும். அந்த வாட்ச் எடுத்து பார்த்தா இது நம்ம ஹீரோவுடையது. அன்னைக்கு நம்ம தாதா பொண்ணுக்காக சண்டை போடான்னு தெரியுமா, அப்போ கட்லாம் போட்டுட்டு இருப்பான். அவன் கையில இருந்த வாட்ச் கூட உடஞ்சிருக்கும். அந்த வாட்ச் தான் இது. நேரம் அவங்ககிட்ட வந்துட்டு கேட்கலான்னு வந்தா வீடு பூட்டி இருக்கு. பின்னால பார்த்தா ஏதோ ஷாப்பிங் பண்ணிட்டு வரான் போல. எங்க போனான்னு கேட்டா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். சரி அன்னைக்கு உன்னுடைய வாட்ச் உடஞ்சு போச்சுல, அது எங்கன்னு கேட்டா அது உடஞ்சு போச்சுல்ல, எங்கேயோ எடுத்து வச்சேன் மறந்து போச்சு அப்படின்ட்டு இப்படி சொல்லி சமாளிக்கிறான். எதுக்கு அதை பத்தி அவசரமா கேட்குற, ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அந்த வாட்ச் மாதிரி ஒரு வாட்ச் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர இவளுக்கு பைக்ல ஸ்டன் பண்ணிட்டு வந்துட்டு போனவன் நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு போயிருக்கிறான். அவனும் வீட்டுக்குள்ள வந்து அவன் ஷர்ட்டை கழட்டினா ஷான் ஷூட் பண்ண புல்லட் இவங்களாம் பாஞ்சிருக்கு. அப்ப இவனும் அந்த தாதாவுடைய ஆள் தான், அவர் பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக தான் அவர் பொண்ணுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிர்த்தாப்லயே இவனும் குடியிருந்திருக்கிறான் அப்படின்ட்டு இந்த மாதிரி உண்மைகள் எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது. ஆனா அவன் மேல இருக்கக்கூடிய காதலால இதை பத்தி டிபார்ட்மெண்ட்ல எதுவும் சொல்லல. மறுநாள் ஸ்கூல்லேயே கராத்தே ஸ்பேரிங் மேட்ச். அங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனே சொல்றாங்க, பாரு நீ இந்த தாதாவுடைய ஆளு, நீ தான் பைக் ஸ்டன் பண்ண, அதுதான் உன்னுடைய வாட்ச்ங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. 24 மணி நேரம் உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள இந்த ஸ்கூல்ல இருந்து எங்கேயாச்சும் ஓடிரு, இல்ல என் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி மொத்தமா வந்து உன்னை தூக்கிட்டு போயிருவாங்கன்ட்டு வான் பண்ணிட்டு போக இவனுக்குமே ஆரம்பத்துல இருந்து இவ போலீஸ்னு தெரிஞ்சிருக்கு. அப்படியே அமைதியா இருக்கிறான். அப்புறம் தாதாவுடைய பொண்ணை கூப்பிட்டு நம்ம ஹீரோன் வந்து எல்லாத்தையும் உண்மையை ஒத்துக்கிறா. நான் வந்து போலீஸ், ஓ மூலமா தான் உங்க அப்பாவை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணோம்
பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க டீமுமே சேர்ந்து சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம உன் அப்பா இது வரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்தையுமே போலீஸ் முன்னால ஒத்துக்க போறாராம், வாக்குமூலம் கொடுக்க போறாராம். ஆனா ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் கேட்டாரு, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால இனிமேல் நீ எங்க பாதுகாப்பு கீழே தான் இருக்கணும்னு சொல்றப்போ கொஞ்சம் தனியான விட்டுருங்களேன், ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோகமா போய் ஒரு இடத்துல ஓரமா உட்காந்துக்கிறா. நம்ம ஹீரோயின் தூரத்துல இருந்து மேல இருந்து வாட்ச் பண்றாங்க. அவருடைய கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு இவளால புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலா யார்கிட்டயுமே பேசாத இவ ஃப்ரெண்டுன்ட்டு ஒருத்தியை நம்பி அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி கடைசியில் எல்லாமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் வருத்தப்படுறா. இப்படிதான் வருத்தப்படுவான்ட்டு மேல இருந்து பார்க்குற நம்ம ஹீரோனாலும் புரிஞ்சுக்க முடியுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேரும் அதாவது அப்பாவும் பொண்ணும் ஏர்போர்ட் வழியா தப்பிச்சு போறாங்க. நம்ம ஹீரோன் கிட்ட மட்டும் தான் சொன்னான். ஆனா எப்படி அந்த டானுக்கு தெரிஞ்சது தான் இங்க ஒரு கேள்வி. சரி எப்படியோ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோன் கூட சாதாரணமா விட்டு தாதாவுடைய பொண்ணை கஸ்டடிக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் நம்ம ஹீரோன் அண்ட் கூடவே ஜேம்ஸ் சொல்லிட்டு 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க மாமாவை யாரோ அவர் தங்கியிருந்த விடுதலை குத்தி போட்டு போயிட்டாங்க போல, ரத்த வெள்ளத்துல இருந்துட்டு இருக்காரு. அவர் உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண இந்த தகவல் கேட்டு நம்ம ஹீரோனும் ஹாஸ்பிட்டலுக்கு நேரா வந்துட்டு இதை பத்தி ஜான் கிட்ட கேட்டா யாரும் தெரியல, மறைமுகமா வந்து இந்த சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தமா சொல்றாரு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு தாதாவுடைய பொண்ணை பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும், அப்பதான் அவரையும் வர வச்சு அவருடைய வாக்குமூலத்தை வாங்க முடியும்னு சொல்லிட்டு மாமா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிற அந்த சமயத்துல கூட அங்க இருந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேம்ஸ் தான் டிரைவ் பண்ணிட்டு வராரு. ஹீரோயின் பின்னால இருந்து கடைசி அவங்களுடைய மாமா ஸ்மோக் பண்ணிட்டு கொடுத்த அந்த சிகரெட்டை கவர்ல போட்டு கொடுத்தாருல, அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுறா. அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இந்த ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய வேலை பார்த்துட்டு தான் நேரா இந்த டானுடைய ஆட்கள் கிட்ட நம்ம ஹீரோனையும் தாத்தாவுடைய பொண்ணையும் கொண்டு விட்டுருதா. டே என்னடா பட்டன்னு கேட்டா அவன் ஒய்ஃபுக்கு ஏதோ பெரிய நோயா, அதை சரி பண்ண முடியாதுன்னு இந்த டான் தான் பணம் கொடுத்து இவனை விலை கொடுத்து வாங்கிட்டான் போல, இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டான். நம்ம ஹீரோனுக்கு வருது டென்ஷன். இல்ல டானுடைய ஆட்கள் பாத்தீங்கன்னா தாதாவுடைய பொண்ணு அங்க இருந்து பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. நம்ம ஹீரோன் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறாங்க. இந்த டான் என்ன பண்றானா பொண்ணை பிடிச்சி அவங்க கஸ்டடியில வச்சு அந்த தாதாவை மிரட்ட, தாதாவும் கொஞ்ச நேரத்துல அவன் சொன்ன இடத்துக்கு வந்து சேர்தான்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு என்னதான் வேணும், என் பொண்ணை விட்டுன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, 2 பேருமே அடிச்சுப்போம், ஏன்னா நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன் மேல நான் கொலை காண்டில் இருக்கிறேன், அதுல நீ வேற தீர்ந்திட்ட, அது இன்னும் தப்பு 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 பெரிய தப்பு, 2 பேருமே அடிச்சுப்போம், மோதி பார்ப்போம், நீ பொழைச்சா உன் பொண்ணை கூப்பிட்டு போ, நான் ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க உன்னையும் கொண்டு உன் பொண்ணையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்ல, பொண்ணுக்காகவே சரி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய் சண்டை நடத்துவாங்கல்ல அந்த கூண்ல தான் 2 பேருக்குமே சண்டை. பொண்ணாங்க அந்த ஒரு பக்கமா பிடிச்சி வச்சிருக்கானுங்க, பயங்கரமா சண்டை போகுது. இந்த பக்கமா நம்ம ஹீரோனுடைய கார் அவங்க மட்டும் தனியா மாட்டிக்கிட்டாங்கல்ல, அந்த சமயத்துல ஒரு பைக் வருது, யார் பார்த்தா நம்ம ஹீரோ தான், வா நான் அவனை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை பைக்ல ஏத்திட்டு அங்க இருந்து வரான். இந்த டானுக்கும் தாதாக்கும் சண்டையில டான் தான் பாத்தீங்கன்னா அந்த தாதாவை குத்தி போட்டு இந்த ஃபைட்ல வின் பண்றான். உயிருக்கு துடிக்கிற அப்பாவை பார்த்து இவளும் கதறி அழுறா. கடைசியில இவளுடைய மடியிலே அப்பாவும் இறந்து போறாரு. அவருடைய பொண்ணையும் பிடிச்சி இவங்க கொள்ற சமயத்துல ஹீரோயின் உள்ள புகுந்திருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே பொதுவா இருக்கிறது இப்ப இந்த டான் தானே எதிரி, அவங்க ஆட்களை போட்டு அடிக்கிறாங்க. போலீஸ் உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டான் பாத்தீங்கன்னா அங்க இருந்து பயந்து ஓடிட்டான். உள்ள அந்த அடியாட்களை நம்ம ஹீரோ சமாளிக்க வெளியே இந்த டானை பிடிக்கிறதுக்கு இவ ஓடி வாரா. அவன் போயிட்டு இருக்கிற கார்ல ஜம்ப் பண்றா. நேரா அவன் கார் போய் ஒரு இதுல இடிச்சு நின்றுது. மோதினதுல அவன் உடம்பெல்லாம் காயம். அப்படியே வந்து அவனை லாக் பண்ணி பிடிச்சா. இப்ப இவ தலையில தூக்கி யாரோ கண்ணு வைக்கிறாங்க. யாரு பார்த்தா இந்த ஜானு அடங்கொய்யால. இவன் பாத்தீங்கன்னா இவன் ஆள் தாங்க, இத்தனை நாளா இவங்களோட இருந்து அவனுக்காக வேலை பார்த்திருக்கிறான். அதுவும் இவருடைய அங்கிளை குத்தி போட்டதே இவன் தான். உங்க அங்கிள் செத்த மாதிரி நீ செத்து போன்னு சொல்லிட்டு கண் எடுத்து வைக்க, எது என் அங்கிளை நீ தான் கொலை பண்ண பாத்தியான்னு சொல்லிட்டு கோவத்துல இவ சண்டை போட மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. உள்ள தாதாவுடைய பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஹீரோ ஃபைட் பண்றான். இங்க பாத்தீங்கன்னா இவனோட இவ ஃபைட் பண்றா. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் வந்து அந்த டானோட சேர்த்து அப்புறம் அந்த ஜானு எல்லா கும்பலையும் மொத்தமா பிடிச்சிருந்தாங்க. எல்லா ரவுடி பசங்களையும் எல்லாமே போலீஸ் கண்ட்ரோலுக்கு வர. ஸோ கொஞ்ச நேரத்தில் இந்த தாதாவை பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. பொண்ணு பின்னாலே அழுதுட்டு போறா. ஆக்சுவலா ஒரு சாகல, அவர் பொலஸ்டார் போல. இவளும் போய் ஆறுதல் படுத்துறா, ஒன்றும் ஆகாது அப்பா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, இங்க இந்த ஜேம்ஸையும் அரெஸ்ட் பண்றாங்கல்ல. வருது கோவம், சட்டையை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறா. டே உனக்கு என்னடா நாங்க பண்ணோம், கூடவே இருந்து இப்படி துரோகம் பண்ணி அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்றது, என் மனைவி காப்பாத்துறதுக்கு தான் நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் பணம் கேட்டு தான் நாங்க தந்துருப்பேன்டா நாய் அப்படின்ட்டு போட்டு அடிக்க போலீஸ் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்தாங்க. இவன் என்னப்பலாம் மாமாவுக்கு என்ன இருக்கும், அவருக்கு எதுவும் ஆயிருக்காதுல நினச்சிட்டு அவரை பற்றி தான் யோசிக்கிறா. அப்புறம் ஒரே ஒருத்த மட்டும் அந்த கும்பல இருந்து தப்பிச்சு ஓட மாதிரி தெரியுது. யாரா இவன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். சொல்லப்போனால் இவன் அந்த தாதாவுடைய ஆளுங்கிறது நம்ம ஹீரோனுக்கு மட்டும் தான் தெரியும். ஹீரோனுக்கும் அந்த ஜானுக்கு மட்டும் தான் தெரியும். ஜானை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கடைசி இவனுமே அங்கேருந்து தப்பிச்சு போகிறான். கட் பண்ணால் நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா இவ படித்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஃபேர்வெல் மாதிரி அனுபவிக்கிறாங்க. அதில் தாதாவுடைய பொண்ணு கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறா. அவருடைய அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, வாக்குமூலம் கொடுப்பாரு. அதை வச்சு இவர் குற்றவாளியா இல்லை அவன் அந்த டான் குற்றவாளியான்னு தெரிய வரும். பட் இருந்தாலும் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை
பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிம்மதியா இருக்கிறாளா. கட் பண்ணா இப்போ சில மாதங்கள் கழித்து கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால கன்னியாஸ்திரிகள் எல்லாருமே சேர்ந்து கிறிஸ்மஸ் சாங்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கும்பல்ல பாடவே தெரியாம சமாளிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. வேற யாரு, நம்ம ஹீரோயின் தான். அடுத்த மிஷன் போல இவளுக்கு இயர்போன் வழியா மாமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஆக்சுவலா மாமா குணமாயிட்டாரு. அந்த ட்ரக்ல இருந்து தான் சொல்றாரு, சிசிடிவி மூலமா அக்யூஸ்ட் யாரையோ பிடிக்கணும் போல பார்த்துட்டு இருக்கிறாரு. அக்யூஸ்ட் வந்துட்டான்னு சொல்ல இவளும் அந்த அக்யூஸ்ட துரத்தி பிடிக்க ஓடுறா. அப்போ அவனை அடிச்சு யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா சஜாத், நம்ம ஹீரோ தான். அவனை பார்த்ததுமே சந்தோஷம். ஆனா இவ்வளவு நாள் நம்மளை பார்க்க வரலையேங்கிற அந்த கோபத்துல அவனை ஓங்கிட்டு குத்த போறா. கையை பிடிக்கிறான். பார்த்தா இவன் ஞாபகமா அவனுடைய உடைஞ்சு போன வாட்சை கையில போட்டுக்கிறான். ஓ, ஏன் ஞாபகமா இதை வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்ல, அட பரதேசி, இவ்வளவு நாள் இதுக்கு நான் பார்க்க வரலன்ட்டு அவ சொல்ல, அதான் வந்துட்டேன்ல அப்படின்ட்டு முத்தம் கொடுத்து 2 பேருமே ஒன்றும் சேர்ந்து போற மாதிரி தான் இந்த படம் கடைசியா இப்படி முடிஞ்சு போகுது. ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுல்ல? ஸோ உங்களுடைய கமெண்ட்டை கீழே சொல்லுங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணிருக்கிறோம், அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கிறோம். அதையும் கிளிக் பண்ணி முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.